வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜனவரி 28ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் டெய்லிங்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவீசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் தொடக்க விழா எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சென்னை. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு புதிய ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. அது என்ன திட்டம்னா தமிழ்நாடு வி சேஃப் அப்படிங்கிற திட்டம். இதோடைய விரிவாக்கம் தமிழ்நாடு விமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி அப்படிங்கிறது தான். தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிறது தான். இது நேற்றுக்கு, அதாவது ஜனவரி 27ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதற்கான தொடக்க விழா சென்னையில் நந்தம்பாக்கத்தில் சென்னை வர்த்தக மையம் இருக்குது, அங்கே தான் தொடங்கியிருந்தாங்க. அங்கே உலக மகளிர் உச்சி மாநாடு நடைபெற்றுருக்கு. அங்கே தான் இதையும் அவர் தொடங்கி வைத்திருந்தார். இந்த தமிழ்நாடு வி சேஃப் திட்டம் இருக்குல்ல, இது உலக வங்கியின் நிதியுதவியோடு செயல்படுத்துகிறாங்க. உலக வங்கி இதற்காக ரூபாய் 1185 கோடி நிதி உதவி பண்ணுறாங்க. ஆனால் மொத்தமாக இந்த திட்டம் பார்த்திங்கன்னா ரூபாய் 5000 கோடி மதிப்பில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இது 5 ஆண்டுகளுக்கான திட்டம். 2024 ஆரம்பித்து 2029 வரைக்கும் இது செயல்படுத்துகிறாங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா அனைத்து தரப்பு மகளிருக்கும் பாதுகாப்பு வழங்கணும், அதே மாதிரி அனைத்து தரப்பு மகளிருக்கும் வளர்ச்சியை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு திட்டத்தை அறிவித்திருக்காங்க. இந்த திட்டத்தில் நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இந்த திட்டத்தில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான். அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவ்வளோ காசு இதுக்கு ஒதுக்கீடு பண்ணுறாங்கள்ல, அதனால் இதன் கீழே சின்ன சின்ன துணை திட்டங்கள் அல்லது சின்ன சின்ன செயல்பாடுகளை வைத்து மகளிருடைய பாதுகாப்பை மேம்படுத்துவாங்க. அதே மாதிரி மகளிருடைய வளர்ச்சியை உறுதி பண்ணுவாங்க. அடுத்தது, பட்ஜெட் கூட்டத்தொடர் யாரின் உரையுடன் தொடங்கியது? இதற்கான ஆன்சர் குடியரசுத் தலைவர். இந்த ஆண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கு. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்னைக்கு, அதாவது ஜனவரி 28ஆம் தேதி தொடங்கியிருக்கு. இது ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்கும் 2 கட்டங்களாக நடைபெற போகுது. 2026-27 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டு பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் பண்ண போகிறாங்க. மத்திய பட்ஜெட்டை தொடர்ந்து 9வது முறையாக மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் நம்ம இதை நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான கிளாஸஸ் நடத்துகிறோம். மெயினாக குரூப் 1, குரூப் 2 எக்ஸாமுக்கான 6 மாத கிராஷ் கோர்ஸ் நடத்துகிறோம். இது பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் சேர்த்து கிளாஸ் நடத்துகிறோம். இது ஆன்லைன் கிளாஸ் இது ஆன்லைன் கிளாஸ். இது ரொம்ப குறைந்த கட்டணத்தில் நம்ம நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசிவிட்டு இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, தற்போது 16வது இந்திய ஐரோப்பிய யூனியன் உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லி. இப்போ டெல்லியில் பார்த்திங்க அப்படின்னா 16வது இந்திய ஐரோப்பிய யூனியன் உச்சி மாநாடு நடைபெற்றது. நம்ம நேத்திக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ்லேயே இதை பார்த்துருப்போம். இதில் இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயிலாக சேர்த்துருக்கோம், அதனால் இதை இன்னும் சேர்த்து பார்க்கலாம். 16வது இந்திய ஐரோப்பிய யூனியன் உச்சி மாநாடு டெல்லியில் நடைபெற்றது. இதில் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டிருக்கு. ஆக்சுவலி இன்னுமே இது கையொப்பமாகலை, இது பேச்சுவார்த்தை எல்லாம் முடிவு பெற்று இறுதி செய்யப்பட்டிருக்கு. இனி ஒரு 6 மாதத்தில் கையொப்பம் இட்டுருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 20 ஆண்டு கால பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த ஒப்பந்தம் இப்போ தான் இறுதி செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள், அதாவது 2007ஆவது ஆண்டிலிருந்து இந்த ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்குது. இந்த ஒப்பந்தம் கையொப்பம் ஆயிட்டு அப்படின்னா இந்தியாவுடைய 22வது தடையற்ற வர்த்தக கூட்டாளியாக ஐரோப்பிய யூனியன் ஆகிரும். இது 2027ஆவது ஆண்டு முதல் முழுமையாக செயல்பாட்டிற்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதன்படி, அதாவது இது வந்துச்சு அப்படின்னா இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுற 93% பொருட்களுக்கு ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் வரி இல்லாமல் இருக்க போகுது. அதே மாதிரி ஐரோப்பிய யூனியன் நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுற 90% பொருட்களுக்கு 10 ஆண்டு காலத்திற்கு இந்தியாவில் வரி இல்லாமல் இருக்க போகுது. ஐரோப்பிய கவுன்சிலுடைய தலைவர் அண்டோனியோ கோஸ்டா மற்றும் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வாண்டர் லெயன், இவங்க 2 பேருமே
நம்ம இந்தியா வந்திருந்தாங்க. இந்த ஆண்டு குடியரசு தின விழாவுக்கான சீஃப் கெஸ்ட் சிறப்பு விருந்தினர்கள் வந்து இவங்க தான். இவங்க முன்னிலையில் நம்ம பிரதமர் மோடியோட சேர்ந்து இந்த ஒப்பந்தம் வந்து பேச்சுவார்த்தை எல்லாம் பண்ணி முடிவுக்கு வந்திருக்கு. அடுத்தது ரொம்ப முக்கியமான திட்டம். தமிழக அரசு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டத்தை எத்தனை வயது சிறுமிகளுக்கு செயல்படுத்த உள்ளது? இதற்கான ஆன்சர் 9 முதல் 14 வயது. இப்போது கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டம் இது வந்து சென்னையில் தொடங்கியிருக்காங்க. ஜனவரி 27ஆம் தேதி, அதாவது நேற்றுக்கு தான் இதை தொடங்கி வைத்திருக்காங்க. இது 9லேருந்து 14 வயது பெண் குழந்தைகளுக்கு கருப்பை வாய் தடுப்பூசி கருப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி போடுற ஒரு திட்டம் தான் இது. இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா 3,38,649 பெண் குழந்தைகள் பயன்பெறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியாவிலேயே இலவசமாக இந்த தடுப்பூசியை வழங்க உள்ள முதல் மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான். முதல் கட்டமாக திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், தருமபுரி இங்கே வந்து தொடங்க போகிறாங்க. இங்கே 30,209 குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட போகிறாங்க. கருப்பை வாய் புற்றுநோய்க்கு முக்கிய காரணம் HPV, அதாவது ஹியூமன் பாப்புலோமா வைரஸ். அதுதான் அதற்கு எதனாக தான் இந்த ஒரு தடுப்பூசியை செலுத்த போகிறாங்க. கருப்பை வாய் புற்றுநோய் பற்றி பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் செர்விக்கல் கேன்சர் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இது ரொம்ப அதிகமாக இருக்கிறது தருமபுரி மற்றும் பெரம்பலூர் இந்த 2 மாவட்டங்கள்லையும் தான். இங்கே பார்த்திங்கன்னா 1,36 பெண்களுக்கு இந்த பாதிப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் பொதுவாக பார்த்திங்கன்னா கருப்பை வாய் புற்றுநோய் பாதிப்பு விகிதம் 1,14 பெண்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. இப்போது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயில்கிற பெண் குழந்தைகளுக்கு திங்கள் முதல் வெள்ளி இந்த மாதிரி 2 தவணைகள் வந்து போட போகிறாங்க. இந்த ஒரு விழாவில் நம்ம முதல்வர் இன்னொரு திட்டத்தை பற்றியும் பேசியிருந்தார். அது என்னென்னா வெல்னஸ் ஆன் வீல்ஸ் அப்படிங்கிற திட்டம் தான். இது மருத்துவ ஊர்திகள் சம்மந்தமான திட்டம். இது என்னென்னா புற்றுநோய் சிகிச்சைக்காக நடமாடும் மருத்துவ வாகனம். இதில் மார்பக புற்றுநோய் உள்ளிட்ட புற்றுநோய்களை தொடக்கத்திலேயே கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஊர்தியை அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. முதல் கட்டமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இதை அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது போன ஆண்டு நவம்பர் மாதம் 38 நடமாடும் மருத்துவ ஊர்திகள் வந்து தொடங்கியிருந்தாங்க. அடுத்தது 2026 இந்திய எரிசக்தி வாரம் விழா எங்கு தொடங்கியது? இதற்கான ஆன்சர் கோவா. கோவாவில் தான் இந்தியா எனர்ஜி வீக் வந்து இப்போது தொடங்கியிருந்தது. இதில் பிரதமர் மோடி காணொலி வாயிலாக கலந்து கொண்டு உரையாற்றிருந்தார். அதில் அவர் முக்கியமான சில விஷயங்கள் தெரிவித்திருக்காரு. அதை பற்றி பார்க்கலாம். சமுத்திர மந்தன் அப்படிங்கிற திட்டத்தின் வாயிலாக ஆழ்கடல் எரிசக்தி ஆய்வு வந்து இப்போ நடைபெறுது அப்படிங்கிறத தெரிவித்திருக்காரு. அப்புறம் இந்திய எரிசக்தி துறையில் $500 பில்லியன் அளவுக்கு முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிவித்திருக்காரு. அப்புறம் சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியா முதல் 5 நாடுகளில் ஒன்றாக இருக்குது. 2030ஆவது ஆண்டுக்குள்ளாடி இந்தியாவோட எண்ணெய் மற்றும் எரிவாயு முதலீடுகளை $100 பில்லியன் அதிகரிக்க நம்ம முயற்சி செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறதையும் அவர் தெரிவிக்கிறாரு. அடுத்தது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தற்போது எங்கு ரூபாய் 417 கோடியில் குழந்தைகள் உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் கிண்டி. குழந்தைகள் உயர் சிறப்பு மருத்துவமனை ஒன்று அமைக்கிறாங்க. சென்னையில் கிண்டியில் கிங் ஆய்வக வளாகத்தில் தான் அமைக்க போகிறாங்க. இதை அமைக்கிற நிறுவனம் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம். இதை இப்போ முதல்வர் ஸ்டாலின் வந்து அடிக்கல் நாட்டியிருக்காரு. 6.5 ஏக்கர் பரப்பளவில் தரைத்தளம் மற்றும் 6 தளங்களோட இதை அமைக்க போகிறாங்க. மொத்தம் 750 படுக்கைகளை கொண்டதாக இது இருக்கும். இது முழுக்க பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான ரொம்ப சிறப்பான ஒரு ஹை லெவல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி சொல்லலாம், குழந்தைகளுக்கானது. அடுத்தது தற்போது கிக் தொழிலாளர்களுக்காக நலவாரியம் அமைத்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் கர்நாடகா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா யாருன்னா இந்த வந்து உணவு டெலிவரி பண்ணுவாங்கல்ல, ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரி பண்ணுறவங்க, அதே மாதிரி இந்த காமர்ஸில் வர்த்தகம் பண்ணுவாங்க, டெலிவரி பண்ணுவாங்கல்ல, ஃப்ளிப்கார்ட்டு அப்புறம் அமேசான் இதில் டெலிவரி பண்ணுறவங்க, அப்புறம் வந்து ரேப்பிடோ ஓட்டுவாங்க, இந்த மாதிரி வந்து பைக் டாக்ஸிலாம் ஓட்டுறாங்கல்ல, இந்த மாதிரிப்பட்டவங்கள தான் கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிக் தொழிலாளர்கள் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இவங்களுக்கான ஒரு நல வாரியத்தை கர்நாடக அரசு அமைத்திருக்காங்க. கர்நாடக அரசு கிக் தொழிலாளர் நல வாரியத்தை அமைத்திருக்காங்க. சமூக பாதுகாப்பு மற்றும் நல மேம்பாட்டு சட்டம் 2025 கீழே தான் இதை அவங்க அமைத்திருக்காங்க. இதற்கு அவங்க தலைவராக அந்த மாநிலத்துடைய தொழிலாளர் நலத்துறை அமைச்சரை நியமனம் பண்ணியிருக்காங்க.
இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த நிறுவனங்கள் இருக்குல்ல, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, அப்புறம் ஸ்விக்கி, சொமேட்டோ, இந்த மாதிரிப்பட்ட நிறுவனங்கள்கிட்டேருந்து கட்டணம் வசூலிப்பாங்க. அதை வைத்து இந்த தொழிலாளர்களுக்கு தேவையான சமூக பாதுகாப்பு மற்றும் நலத்திட்டங்களை வந்து செயல்படுத்துவாங்க. அடுத்தது 15 வயதுக்குட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்ய மசோதா அறிமுகம் செய்த நாடு எது? இதற்கான ஆன்சர் பிரான்ஸ். ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் வந்து சமூக ஊடகங்கள் பயன்படுத்துறதுக்கு முழுமையாக தடை விதித்திருக்காங்க. இப்போ அதே மாதிரி பிரான்ஸ் நாட்டிலையும் 15 வயதுக்குட்பட்டவங்க சமூக ஊடகங்களை பயன்படுத்துறதுக்கு தடை செய்கிற மசோதாவை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இனி ரிவிஷன் பார்க்கலாம். தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் தொடக்க விழா எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சென்னை. அடுத்தது பட்ஜெட் கூட்டத்தொடர் யாரின் உரையுடன் தொடங்கியது? இதற்கான ஆன்சர் குடியரசுத் தலைவர். அடுத்தது தற்போது 16வது இந்தியா ஐரோப்பிய யூனியன் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லி. அடுத்தது தமிழக அரசு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டத்தை எத்தனை வயது சிறுமிகளுக்கு செயல்படுத்த உள்ளது? இதற்கான ஆன்சர் 9 முதல் 14 வயது. அடுத்தது 2026 இந்திய எரிசக்தி வாரம் விழா எங்கு தொடங்கியது? இதற்கான ஆன்சர் கோவா. அடுத்தது தற்போது எங்கு ரூபாய் 417 கோடியில் குழந்தைகள் உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் கிண்டி. அடுத்தது தற்போது கிக் தொழிலாளர்களுக்காக நலவாரியம் அமைத்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் கர்நாடகா. அடுத்தது 15 வயதுக்குட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்ய மசோதா அறிமுகம் செய்த நாடு எது? இதற்கான ஆன்சர் பிரான்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம போன வீடியோவில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருந்தோம். அதற்கான ஆன்சர் இது. கொஸ்டின் என்னென்னா, ஒவ்வொரு வீட்டிற்கும் குழாய் மூலமாக சுத்தமான போதுமான குடிநீர் வழங்கும் திட்டம் எது அப்படிங்கிறது தான். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜல் ஜீவன் மிஷன் அப்படிங்கிறது தான். இது வந்து நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்கான கேள்வி, தமிழ்நாடு முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் பின்வருவனற்றில் எது இலக்கு வைக்கப்பட்ட குழு அல்ல அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா தமிழக அரசு முதல்வரின் தாயுமானவர் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே வந்து வீடுகளுக்கு வீடு தேடி ரேஷன் வழங்குறாங்க. அதில் வந்து நிறைய பேருக்கு வழங்குறாங்க. ஆனால் இதில் யாருக்கு இதை வழங்கலை அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஆதரவற்றவர்கள், ஆப்ஷன் பி தனியாக வசிக்கும் முதியவர்கள், ஆப்ஷன் சி ஒற்றை பெற்றோர் குடும்பங்கள், ஆப்ஷன் டி நடுத்தர வருமான குடும்பங்கள். இந்த 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.